வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீவள்ளி அப்படின்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் ஆல்ரெடி 2017 ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ இந்த படம் யூடியூப்ல தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். வித்தியாசமான பிரெயின் மேப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட படம். இந்த படத்தில் நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து சின்ன வயசுல இறந்து போயிடுவாங்க. அண்ட் அப்பா அண்ட் தம்பியோட இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு கௌதம் அப்படின்ற ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருப்பான். ரொம்ப நாள் யூஎஸ்ல இருந்துட்டு இவங்க ஃபேமிலி திருப்பி வராங்க. வந்ததுக்கு அப்புறமாட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலமாக இன்ட்ரெஸ்டிங்கான சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கெலாம் வந்து ஃபன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்க அப்பா ஆக்சிடென்ட்டில் இறந்துடுறாரு. அண்ட் தம்பியும் கோமாக்கு போயிடுறான். இந்த சுச்சுவேஷனில் தான் இவங்க வர்மா அப்படின்ற ஒரு நபர் மூலமாக ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அதன் மூலமாக சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நிறைய விஷயங்களை சாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹீரோயினே அதுக்கு சப்ஜெக்டாக மாறுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க மேலேயே செலுத்துறாங்க. அதன் மூலமாக என்னன்னா தன்னோட தம்பியை அவங்க காப்பாற்றிடுறாங்க. கோமாலேருந்து ஆல்மோஸ்ட் வெளியே கொண்டு வந்துடுறாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போதே இவங்க வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது யாருனே தெரியாத ஒரு மர்ம நபர் தினமும் இவங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட்குள்ளே வந்து இவங்களை ரேப் பண்ணுறது அப்படின்றத தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ யார் அவன், எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அண்ட் இதை எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்டு அவங்க நான் பழி வாங்கினாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். அதாவது கதையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர வித்தியாசமான ஒரு ஸ்கைஃபை த்ரில்லர் ரேஞ்சுக்கு ஒரு கதையை வந்து யோசிச்சிருக்காங்க. பட் ஸ்க்ரீனில் அதில் காவாசி கூட ஒழுங்காக ப்ரெசென்ட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பிரெயின் மேப்பிங் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றிய டீட்டெயிலிங் அப்படின்றதே பெரிய லெவலில் இல்லை. இதை வச்சு என்ன பண்ண முடியும், பண்ண முடியாது, இதுக்கான லிமிடேஷன்ஸ் என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், இதை பற்றியே ஒரு கிளாரிட்டி இல்லாத போது இதை வச்சு இவங்க கேம் பிளே பண்ணுறது அப்படின்றது சுத்தமாக ஒட்டவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ட்விஸ்ட்டு வைக்கிறாங்கிற பேரில் டுவர்ட்ஸ் எண்ட் ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. இதுக்கெலாம் யார் காரணம் அப்படின்ற மாதிரி. அது சுத்தமாக கதையோட ஒட்டல. அண்ட் அதுக்கு சகிக்க முடியாத மாதிரியான ஒரு ஃப்ளாஷ்பேக் அப்படின்றதுமே இருந்துச்சு. அதே மாதிரி இதில் ஆண்ட்ரியா அப்படின்ற ஒரு கேரக்டரை கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கேரக்டரை போர்ட்ரே பண்ண விதம் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப போராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சாங்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கிளம்ஸியாக எடுக்கப்பட்ட ஒரு படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் இந்த படத்தில் சில அடல்ட் சீன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.